அதிர்ஷ்டம் நியூஸ்க்கு வரவேற்கிறோம். அம்மா, தாயே விட்டுருங்க. நிர்மலா சீதாராமனிடம் கதரும் அமைச்சரின் குடும்பம். உங்களுக்கு தெரியும், ஐ. பெரியசாமி அவர்களோட மகள் வீட்ல ஜிஎஸ்டி முறைகேடு சம்பந்தமா தொடர்ந்து ஆய்வு பண்ணிட்டே இருந்தாங்க. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தேனியில இருக்கக்கூடிய அதிமுக பிரமுகர் வீட்ல 3 நாட்களாக ஏலக்காய் வியாபாரி அவர் வீட்ல ரைட்டு. இப்படி தொடர்ச்சியாக ரைடு வந்துட்டு இருக்கும்போது அமைச்சரோட பொண்ணு வீட்ல ஜிஎஸ்டி அதிகாரிகள் நுழைந்தது சிக்கல் அதிகமாயிடுச்சு. ஏன்னா இப்ப நீங்க டெண்டர் முறைகேடு, வருமான வரித்துறை முறைகேடு அப்படின்னா அது சாதாரண விஷயம், கோர்ட்ல ரொம்ப நாள் நடக்கும். ஆனா ஜிஎஸ்டி முறைகேடு அப்படின்னா உடனடியா சிறைதான். இதற்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மணல் விஷயத்துல முறைகேடு நடந்திருக்கு. நிறைய மணல் எடுத்திருக்கிறாங்க. பல்லாயிரக்கணக்கான கோடி ஊழல் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு சம்மன் கொடுத்து ஈட்டி விசாரிச்சாங்க. அதுல அவங்க சொன்ன முக்கியமான தகவல் ஊழல் மட்டுமல்ல, அரசாங்கத்துக்கு வரக்கூடிய ஜிஎஸ்டி இழப்பு நடக்குது. பில் போட்டிங்கன்னா இப்ப 18% ஜிஎஸ்டி அரசாங்கத்துக்கு போகும். அந்த ஜிஎஸ்டி பணத்தை முறைகேடு பண்ணியிருக்கிறாங்க. அது அரசாங்கத்தை ஏமாத்துறதாகும். அப்ப ஜிஎஸ்டி சட்டப்படி கடுமையான தண்டனை எடுக்கலாம். இதத்தான் நிர்மலா சீதாராமன் டிபார்ட்மெண்ட் இப்ப தூசி தட்டி இருக்கிறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சது டிசிபிஐ அதைவிட கடுமையானது இந்த ஜிஎஸ்டி சட்டம். இதன் வழியாக தென் மாவட்டத்துக்கு செல்லக்கூடிய பணம் கட் பண்ணப்படும். ஏன், தென் மாவட்டத்தை சேர்ந்த டிஅமுக உடைய அமைச்சர் பையன்தான் எல்லா பண டிஸ்ட்ரிபியூஷனையும் பார்த்துட்டே இருக்கிறாரு. அவர் வீட்டிலேயே ஜிஎஸ்டி பிரச்சனை அப்படிங்கும்போது தன்னுடைய அந்த நெட்வொர்க்கை அவர் ஸ்லோ பண்ணணும். அரசல் புரசலா வந்த தகவல் பிஜேபிக்கு, அம்மா விட்டுருங்க, நாங்க இத விட்டுறோம் அப்படின்னு ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு போயிருக்கிறாங்களாம். பிஜேபி விடுமா இல்லையான்னு தெரியல. திங்கட்கிழமை இதற்கான சந்திப்பு நடந்ததாகவும், மேலிடம் டெல்லி மேலிடம் அமித்ஷாட்ட கேட்டுட்டு முடிவெடுக்கிறதா சொல்லியிருக்கிறாங்களாம். இப்போதைக்கு அமைச்சர் குடும்பம் திகில்ல இருக்கிறாங்களாம்.